ஸோ வணக்கம் வெல்கம் டு கிரேசி சைபர். நான் உங்களோட அதிக்ஷ். இன்னைக்குரிய இந்த ஒரு வீடியோவில் ஒரு சூப்பரான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, நம்ம 2022 வாட்ஸ்அப். ஸோ 2022 நம்மளோட வாட்ஸ்அப் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் கொண்டு வராங்க அப்படின்றத பற்றி தான் இன்னைக்குரிய வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை எங்கேயுமே வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, எல்லா இடமுமே வந்து ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து சொல்லிகிட்டே தான் இருப்பேன். ஸோ அதனால் ஒரு சின்ன இடத்த நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு அடுத்த ஃபீச்சர்ஸ் வந்து புரியாமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ கிட்டத்தட்ட ஒரு மாதமாக நம்மளோட சேனலில் வீடியோ போடுறதே கிடையாது. ஏன் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ஒரு சில விஷயங்கள்னால தான். ஸோ அது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்ஸ் எனக்கு தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருந்தானுங்க. ஸோ அதனால மட்டும்தான் நான் வந்து வீடியோஸ் வந்து போட முடியாமல் போச்சு. ஸோ என்னால் கண்டென்ட் கூட எடுக்க முடியல. அதனால தான் வந்து நான் வீடியோவே போட முடியல. ஒருவேளை கண்டென்ட் நான் எடுத்துருந்தேன்னா கூட வந்து வீடியோஸ் வந்து நான் தவறாமல் வந்து கொடுத்துருப்பேன். இந்த வீடியோ வந்து ரொம்ப பெரிய வீடியோ. ஸோ அதனால் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, என்னோட சொந்த கதை சோகதை எல்லாத்தையும் ஏதாவது ஒரு ஷார்ட்ஸில் கூட நான் மாற்றிட்டு இந்த வீடியோ நம்ம வாட்ஸ்அப் பற்றி பேச போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபீச்சர் நம்பர் 1. ஸோ இது என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, நம்மளோட வாட்ஸ்அப்பில் நம்ம என்னென்னலாம் இது ஹைட் பண்ணி வைக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இப்போது நம்ம போடுற ஸ்டேட்டஸ் வேறு யாருக்கும் பிடிக்காதவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு காட்டக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து நம்ம அதை ஹைட் பண்ணி வைக்கலாம். ஆனால் இப்போ இவங்க கொண்டு வர இந்த 2022 கொண்டு வர அந்த ஒரு ஃபீச்சர்ஸ் எதை பற்றி அப்படின்றத பார்த்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட் சீன் வச்சு ஒரு சில பேர் வந்து இது பண்ணுவாங்க. ஸோ ஏன்டா நீ இவ்வளோ நேரம் பார்த்துருக்கேன், நான் முடிச்சு விட்ட மெசேஜ் மட்டும் பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட லாஸ்ட் சீன் வந்து அவங்களுக்கும் காட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி நீங்கள் அந்த ஒரு சில பிளாக் அந்த ஒரு நம்பர்ஸை மட்டும் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து அந்த ஒரு லாஸ்ட் சீனை வந்து நீங்கள் பிளாக் பண்ணிக்கலாம். ஃபீச்சர் நம்பர் 2, டெலிட்டிங் ஃபார்மேட் ஆஃப் வாட்ஸ்அப். ஸோ 2022 நம்மளோட வாட்ஸ்அப் வந்து எப்படி டெலிட்டிங் ஃபார்மேட் கொண்டு வராங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற டெலிட்டிங் ஃபார்மேட் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, டெலிட் ஃபார் எவ்ரி ஒன் அப்படின்ற ஆப்ஷனு கிட்டத்தட்ட 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ மட்டும்தான் வந்து ஒரு மெசேஜ் அனுப்பிச்சுட்டதுலேருந்து வந்து இருக்கும். பட் ஆனால் இனிமேல் அதாவது 2022 வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எப்படி மாறும் அப்படின்ற பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோட்டோவோ இல்லை ஒரு மெசேஜோ வந்து அனுப்பிச்சி விட்டதுக்கப்புறம் வந்து நீங்கள் அதை எப்போனாலும் டெலிட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நல்ல விதமாக யூஸ் பண்ணுறவங்க இருப்பாங்க. ஒரு சில பேர் வந்து வீம்புகின்ற இந்த ஃப்ரெண்ட்ஸை வம்புடுக்கிறது அந்த மாதிரி ஒரு சில வேலைக்கு யூஸ் பண்ணுவாங்க. பட் ஃபீச்சர் கொண்டு வந்தது யூஸ்ஃபுல் தான். ஃபீச்சர் நம்பர் 3, மல்டி டிவைஸ் சப்போர்ட் ஆஃப் வாட்ஸ்அப். ஸோ இது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த எல்லா வாட்ஸ்அப்புமே வந்து பார்த்திங்கன்னா, நம்மளோட ஒரே ஒரு மொபைல் ஃபோன் இருக்கும். அந்த ஒரு மொபைல் ஃபோனில் இருந்து நம்ம வந்து அந்த இது எல்லாமே வந்து நம்ம அந்த வெப்கேமு அது இதெல்லாம் வந்து கொண்டு வந்து இன்னொரு பிசிக்கு நம்ம வந்து அதை கொண்டு வரணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்றத பார்த்திங்கன்னா, உங்களோடது இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் மூலிமா வந்து நீங்கள் 4 டிவைஸ் வரைக்குமே வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. அதில் ஒரு ப்ரைமரியான ப்ரைமரியான ஒரே இது ஒரு லேப்டாப்போ என்னமோ ஒன்று உங்கள் மொபைல் நம்பர் இல்லாத ஒரு விஷயம் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். வித்தவுட் உங்கள் மொபைல் ஆனில் இருக்கணுன்ற அவசியம் கூட கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீச்சர் வந்து கொண்டு வரதா சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு சின்ன லீக் மாதிரி தான். இது எந்த அளவுக்கு உண்மைன்றது 22 தான் தெரியும். ஃபீச்சர் நம்பர் 4, அட்மின்ஸின் பொற்காலம். ஸோ அட்மின்ஸுகளுக்காக நாங்கள் இவ்வளவு கொண்டு வரோன்ற மாதிரி எதுவுமே சொல்லலை. அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா, இனிமேல் நாங்கள் வந்து ஸ்டெப் எடுத்தோம் அப்படின்னா அது அட்மின்ஸ்களுக்கு கொஞ்சம் வந்து நீட்டான ஒரு வேவ்ல இது வந்து கொடுக்குறதுக்கு ஒரு சேட்டிங் வந்து நீட்டான சேட்டிங் வந்து கொடுக்குறதுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் போடுறதுக்குரிய அந்த ஒரு பவர் மாதிரி வந்து நாங்கள் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றதெல்லாம் வந்து தெரியவே கிடையாது. ஸோ ஏன்னா குரூப்லன்றது அட்மின்ஸ் ஒருத்தர் மட்டும் அதே வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தோம்னா அது வந்து நல்லா இருக்காது. அதனால இது எப்படி வருது அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். ஃபீச்சர் நம்பர் 5, வாட்ஸ்அப்போட கம்யூனிட்டி. ஸோ வாட்ஸ்அப் கம்யூனிட்டி அப்படின்ற அந்த ஒரு சேட்டிங் நம்மளுக்கு கூட வந்து வரப்போகுது. ஸோ இதில் வந்து என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் வந்து டெலகிராம் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து அதில் வந்து டெலகிராம் கம்யூனிட்டி அப்படின்னு போட்டு டெலகிராமில் வரக்கூடிய அப்டேட்ஸ் அதில் உள்ள ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி பிளான்னு வரிசையாக வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அதை இது வரைக்கும் எவனுமே ஓப்பன் பண்ணி பார்த்துருக்க மாட்டீங்க. நீங்கள் ஒருவேளை ஓப்பன் பண்ணிங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அதே மாதிரி வாட்ஸ்அப்புக்கு கொண்டு வராத மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பை பற்றி வாட்ஸ்அப்லேயே அட்வர்டைஸ்மெண்ட் போடுற ஒரு சின்ன ஒரு சாம்பிள் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃபீச்சர்ஸ்லாம் தெரியாதவங்களுக்கு அது உண்மையிலே வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ கொண்டு வந்தால் நல்லா தான் இருக்கும். ஸோ இது போக நிறைய விஷயங்களை வந்து மாற்றுறதுக்கு வந்து அவங்க முன்வந்திருக்காங்க. அது என்னென்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, அர்ச்சிவ் அப்படின்ற அந்த ஒரு ஆப்ஷன் நிறைய பேருக்கு வந்து பிடிச்சிருக்கும். ஸோ அதை இனிமேல் வந்து ரீடு லேட்டர் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தில் வந்து போட போகிறாங்க. ஸோ அர்ச்சிவ் அப்படின்னா நம்மளோட மெசேஜ் எதுவும் வந்துச்சு அப்படின்னா அது தேவையில்லை, நம்ம அப்புறமேட்டு ரீட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு சின்ன ஒரு சஜஸ்ட் மாதிரி இருக்கும். ஸோ அதனால வந்து அந்த அர்ச்சிவ் அப்படின்ற ஆப்ஷன் கொண்டு வந்தாங்க. இனிமேல் அது ரீட் லேட்டர் அப்படின்ற நேம் சேஞ்ச் மட்டும் பண்ண போகிறாங்க.
ஸோ ஃபீச்சர் நம்பர் 6 ரிப்போர்ட் ப்ராப்ளம். ஸோ ரிப்போர்ட் அப்படின்றது மேக்ஸிமம் வந்து எதுக்குன்னா நம்மளுக்கு பிடிக்காதது எவனோ அனுப்பிச்சு விட்டானா அவனுக்கு ரிப்போர்ட்டை போட்டு தள்ளி விடுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன விஷயம் தான். மேக்ஸிமம் வாட்ஸ்அப்பு நம்ம யார்கிட்ட பேசுவோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த ஃப்ரெண்ட்ஸு, ஸோ அந்த மாதிரி தெரிஞ்சவங்க தெரியாதவங்க. ஸோ தெரியாதவங்ககிட்ட இருந்து அந்த மாதிரி ஒரு சில ஸ்பேம் அந்த மாதிரி எதுவும் வந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் அதை ஈஸியாக நம்ம வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டு பிளாக் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்போம். பட் இதே இது தெரிஞ்சவங்ககிட்ட இருந்து வந்துச்சுன்னா அது கொஞ்சம் வந்து அவங்கள பிளாக்கும் பண்ண முடியாது, நம்ம ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையில் இருப்போம். ஸோ அதுக்காக இப்போ ஒரு சின்ன ஃபீச்சர் தான். அது என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா அவங்க அனுப்பிச்சு விட்டு அந்த பர்டிகுலர் மெசேஜை மட்டும் நம்ம ஈஸியாக வந்து ரிப்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரிப்போர்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ நான் ஒருத்தருக்கு பண்ணுறேன் அப்படின்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா அதனால பாதிக்கப்படுவார். எப்படி அப்படின்றத பார்த்தீங்கன்னா அவரோட அந்த ஒரு நம்பரில் இருக்கிற அந்த ஒரு வாட்ஸ்அப்பே வந்து பேன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் இனிமேல் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கும் அனுப்புறதுனா உஷாராக இருந்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மேக்ஸிமம் வந்து எல்லாருமே வந்து 2022 உள்ள அந்த ஒரு வாட்ஸ்அப்பை பற்றி எல்லாரும் தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ தெரிஞ்சவங்க எல்லாருமே கமெண்ட்ஸ்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஃபீச்சர்ஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்றதையும் என் கூட வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோ வேணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க அந்த ஒரு பெல் ஐக்கானில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் உங்களுமே விடைபெறுவது ஆதிக்ஷ் ஃப்ரம் கிரேசி சைபர்.